ஏய் கவி, கவி எங்க இருக்கற? சீக்கிரம் வா. ஒரு நாளாச்சு அம்மான்னு கூப்பிடுறானா கவி கவின்னு சொல்லி என் உயிரை வாங்குறான். ஏண்டா என்னடா இது? நான் என்னடா சொன்னேன்? வெங்காயம் தாண்டா வாங்கினு சொன்னேன். கவி நீ எல்லாம் வெங்காயம் தான் வாங்கினு சொன்ன. சின்ன வெங்காயமா வாங்கினு அது பெருசா வாங்கினு தான் சொன்னேன். சொன்னேன் நானே. ஆமா கவி, நானும் அப்படியே தான் போனேன். சரி கடைக்காரன் கொடுத்தான் தானே. என்ன கவி, என்ன செந்தில் கவுனமணி காமெடியா இது? டேய் கவுண்டமணி காமெடி இல்லை, செந்தில் காமெடி இல்லை. இப்போ எதுக்குடா இவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கிற? எது ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி? இது என்ன வச்சு வச்சு ஊறுகாய் போட்டுக்கலாமா? நீ வச்சு ஊறுகாயினா போடு, இல்ல வத்தல்னா போடு, என்னம்மா போடு. ஃபர்ஸ்ட் என் தலையில கறது இறக்கு, பாரம்னா பாரம். கவி நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் தானே. எனக்கோசரம் ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா கவி? சொல்லு சொல்லு. நீ அதிசயமாக கடைக்கு போனதுமே நினச்சிட்டேன் என் மகன் திருந்திட்டான்டா அப்படின்னு. அதானே சொன்னேன், ஏதாவது உனக்கு லஞ்சம் இல்லைன்னா ஆகாதே. சொல்லு, இப்போ என்னத்தையும் யோசனை பண்ணி வச்சுருக்குற? கவி ஒன்றும் இல்லை, ஒர்க் ஷாப் வந்து காலேஜில் போட்டிருக்கிறாங்க. 10 நாள் இல்லை 10 நாளா? ஐயோ மாற்றி மாற்றி வளர்னே. என்னடா என்னமோ நீனே வாய்க்குள்ளே முணுக்குடுற? என்னத்த சொல்கிற? சொல்லு சீக்கிரம், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது. மம்மி எங்க அம்மா. ஏ கவி. டேய் போல கூப்பிடாதடா, எனக்கு அப்படியே வெக்க வெக்கமாக வருது. இனி எப்பயும் போல கவினே கூப்பிட்றீ அழகு. இது ஒரு லூஸு. ஒன்றும் இல்லை கவி, ஒர்க் ஷாப் போட்டிருக்கிறாங்க. அதனால வந்து 5 நாள் வெளியில் தங்க வேண்டியதாக இருக்கும். கேரளா அதுவும். ஐயோ பத்திரகாளி ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று சமாளிக்கணுமே. கவி நீ முறைக்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒர்க் ஷாப்ன்றது என்னன்னு தெரியுமா? கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 2 லட்சத்தை படிக்க வச்சு கட்டி ஹாஸ்டல் கட்டு, என்ன மெஸ் பீஸை கட்டு, காலேஜ் பீஸை கட்டு, இந்த பீஸை கட்டு, அந்த பீஸை கட்டுன்னு சொல்லி கடைசியில் நான் ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன்னு சொல்கிறியே, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுமா? என்னது ஒர்க் ஷாப்ன்றது வேலையா? ஐயோ கடவுளே. கவி தத்துரி, எப்படிதான் உங்க அம்மாலாம் இப்படி வச்சிருந்தாங்களோ தெரியலையே. ஐயோ நான் யாருக்கிட்ட சொல்லட்டும்? நான் என்ன பண்ணட்டும்? என் மகன் காலேஜுக்கு போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறான்னு சொன்னனே, கடைசியில் வந்து ஒர்க் ஷாப்பு போகிறான்னு சொல்கிறானே. ஐயோ கவி, ஒர்க் ஷாப்ன்றது நம்மளுக்கு தெரியாதது அடுத்த காலேஜில் போய் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது போய் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இன்னும் நம்ம போய் வேற ஏதாவது கம்பெனிக்கு போகும்போது அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாக்கா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு தான் ஒர்க் ஷாப்ன்றது. ஐயோ இன்னும் கவி சமாதானாலே இப்போ பார் அடிச்சு விடுறேன். கவி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தா சீக்கிரம் டக்குன்னு வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு எடுத்துப்பாங்க. மாசத்துக்கு 3 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க கவி. நான் கூட ஏமாந்தே போயிட்டேன்டா ஹரிசு. என்னடா அது இவ்வளோ படிக்க வச்சு கடைசியில் நம்ம போய் ஒர்க் ஷாப்புக்கு சேர்த்து விட்டுருமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு அடுக்காலையே தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோன்னு நினச்சிட்டேன்டா ஒரு நிமிஷம். என்ன உங்க அண்ணன் பொண்ணு அடுக்காயா? அடுக்காயெல்லாம் வெடுப்பாய் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து புல்லட் பண்ணிக்கிட்டு சொல்லி பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. சொல்லுங்க பாட்டியம்மா. ஏ கவி எங்கேயாவது போயிட போற சரியா? ஒரு ஆளுக்கு 200 ரூபாயா ஒரு பொட்டனும் பிரியாணி கொடுக்குறாங்க சரியா? சீக்கிரம் 10:45 ரெடி ஆயிரு சரியா? நான் ஒன்றும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். சரிங்க பாட்டி, நான் சீக்கிரம் சமைச்சிட்டு ரெடி ஆயிடுறேனே. சரிடி சரி சரி பாட்டி வச்சிடுறேன். டே ஹரிசு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா ஹரிசு? சொன்னாதானே கவி தெரியும். அது ஒன்றும் இல்லைடா ஹரிசு, இப்போ எலெக்ஷன் வரப்போதில்ல, எல்லாம் அங்கங்கே பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம் வண்டி வச்சு. ஒரு ஆளுக்கு 200 ரூபா ஒரு பிளேட் பிரியாணி கொடுக்குறாங்களாம் ஹரிசு. நான் சீக்கிரம் அப்பாவுக்கு மட்டும் சமைச்சு வச்சுட்டு நானே நீனு நம்ம உன் தங்கச்சி 3 பேரும் போயிட்டு வந்துடலாம்டா. எனக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. உனக்கும் ஓட்டு இருக்குதுல்ல, உனக்கு 200 ரூபா கொடுப்பாங்க, தங்கச்சிக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. கவி நீ போய்க்கோ, நான்லாம் வர முடியாது, எனக்குலாம் வேலை இருக்குது. ஆமாம், அப்படியே ஐஏஎஸ்ல போய் கையெழுத்து போகிறதுக்கு தான் கிளம்ப போகிறேன். ஏன்டா டே, எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தான் நீ போகிற. அதுக்குள்ளே போய் சீட்டு பிடிச்சி வை எனக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் சரியா? நான் போய் இதெல்லாம் வச்சுட்டு நான் சீக்கிரம் ரெடியாக வரேன். உன்னை எலெக்ஷன் கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எங்கள் வீட்லேயே இப்படி இருக்குது, உங்கள் வீட்லலாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்க?